ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஜோதிட தாள்களையும் பார்க்க போகிறோம். ஆன்மீக தாள்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்கள் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்கள் கிரகங்களுடைய வலுவான மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். கும்ப ராசியில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான மாறுதல்கள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய இறுதி 10 நாட்கள் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வலுவாக மாறப்போகுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே மிக மிக பதட்டம் நிறைந்த சூழ்நிலைகள் வரும். அதுவும் பண ரீதியாக நிறைய சூழ்நிலை வரும். அந்த பணவரவில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ பண ரீதியாக என்ன மாற்றம் வரும், அதை எப்படி அக்செப்ட் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து கும்ப ராசிக்காரங்க பயன் பெறுங்க. ஆக்சுவலி நீங்கள் கேட்கலாம், இந்த 10 நாள் தான் எல்லாமே நடக்குமா அப்படின்ட்டு. 10 நாள் கூட தேவையில்ல, ஒரு நாள் இருந்தால் போதும். ஒரு நாள் கூட தேவையில்ல, ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ஒருவருடைய வாழ்க்கை ஒரு நிமிஷத்தில் எப்படி வேணாலும் மாறும். அது நமக்கு கண்டிப்பாக அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே செயல்படாது. ஒரு நாள் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு நாள் ஆபத்து தர மாதிரி இருக்கும். ஸோ கிரகங்கள் எப்போ எப்படி செயல்படுதோ அதை புரிஞ்சு அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கிட்டாவே நம்ம ராசிக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஸோ நம்ம ராசிக்கு பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் கும்ப ராசிக்காரங்களுக்கு பலன்களை சொல்ல போகிறேன். கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. கும்ப ராசிக்காரங்க அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ கும்ப ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான பலன்கள் நான் என்ன சொல்கிறேனோ அதை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெற முடியும். கனிவான பார்வையால் அனைவரையுமே கவருவதில் கும்ப ராசிக்காரங்க வல்லவர்களாக இருப்பீங்க. இப்படி குணத்தை கொண்ட உங்கள் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் கடைசி 10 நாட்கள் பொன்பொருளானது சேரும். அதுக்கு உண்டான எல்லா சாத்தியக்கூறுமே அமைஞ்சிருக்கு. வாகன யோகமும் உங்களுக்கு உண்டாகும். அந்த யோகம் உண்டாகும் போது அந்த யோகத்தை பயன்படுத்தி வாகனம் வாங்கினீங்கன்னா வாகனம் வாங்கிறது ஒரு அதிர்ஷ்டமாகவும் எந்த ஒரு தடையும் இருக்காது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது பங்கேற்றிங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதோடு மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்கும். இதுக்கு முன்னாடி மன மகிழும்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருந்த எல்லாமே இனி நடக்க போகுது. ஆக்சுவலி இனி வரக்கூடிய இந்த கடைசி 10 நாட்கள் நிறைய மகிழும்படியான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதனால் அதை என்ஜாய் பண்ணுவதற்கு நீங்கள் தயாராகணும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க உங்கள் வியாபார தொடர்பாக இந்த 10 நாட்கள் நீங்கள் நினச்சது உடனே எதுவுமே நடக்காது. ஒரு விஷயம் நினைத்திங்கன்னா அதுக்கு முன்னும் பின்னும் நிறைய அலைய வேண்டியது இருக்குது. வரவேண்டிய பாக்கிகளும் தாமதமாக தான் சேரும். வரவேண்டிய பாக்கிகள் தாமதமாக வர்றதுனால அந்த தாமதங்களை கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ தொழில் வியாபாரத்தில் கரெக்டாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணால் தான் தொழில் வியாபாரத்தை ஒரு லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க இப்போ ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக திறமையாக செயல்பட வேண்டிய நேரம். இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை காட்ட தான் உங்களுக்கான பாராட்டு உங்களுடைய உத்தியோகத்தில் பெற முடியும். சக ஊழியர்களுடைய ஆதரவு இருக்கும். மேலிடத்தில் கனிவான பார்வை விழும். இந்த மேலிடத்தில் கனிவான பார்வை விழுறது, சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கிறது. இது எல்லாமே எப்படி நடக்கும்னா நீங்கள் திறமையாக செயல்படுறதன் மூலிமா நடக்கும். நீங்கள் திறமையாக செயல்பட்டிங்கன்னா
பாராட்டு பெறுவதிலிருந்து இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலனும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் திறமையாக செயல்படணும். இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு இந்த 10 நாட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா குடும்பத்தில் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, இந்த 10 நாட்கள் மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு நிலவும். பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அவங்க வகையில் பெருமை உண்டாகும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க ஒருவருக்கொருவர் புரிந்து செயல்படுவதற்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்குவீங்க. அது மாதிரியான ஒரு பெஸ்ட்டு சூழ்நிலை இப்போ அமையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு நடக்கும். அதோடு வாழ்க்கையில் புதிய முன்னேற்றங்கிறது ஏற்படும். தாயார் வழி உறவினர்களிடம் உறவு நல்ல நிலையில் நீடிக்கும். ஸோ அதனால் தாயார் வழி உறவினர்களிடம் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா உறவு நல்லா பெஸ்ட்டாக நீடிக்கும். அதனால் இப்போ உங்களுக்கு என்ன பேசணுமோ அதை பேசுங்க. பெண்களுக்கு கூட சாதுரியமான பேச்சு இருந்ததுன்னா அதில் ஆதாயம் உண்டாகும். எது பேசுகிறதாக இருந்தாலும் சாதுரியமாக பேச பாருங்கள். பணவரவு கூடும். இல்லைனா பணவரவு உங்களுக்கு தான் கஷ்டத்தை ஏற்படுத்தும். காரிய தடைகளும் நீங்கும். உங்களுடைய பேச்சிற்கு வீட்டில் மரியாதை கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா சாதுரியமாக பேச்சை பேசணும். சாதுரியமான பேச்சு பேசுனீங்கன்னா ஆதாயம் உண்டாகும். பணவரவு கூடும். காரிய தடைகளும் நீங்கும். அதனால் பேச்சில் சாதுரியம் ரொம்ப பெண்களுக்கு அவசியம். அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் பொதுநலில் அக்கறை செலுத்தணும். நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஸோ பொதுநலில் அக்கறை செலுத்தணும்னா அது உங்களுக்கு பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். பெரியவங்க கிட்ட அனுசரணையாக நடக்கணும். அப்போ தான் காரியத்தை ஈஸியாக முடிக்க முடியும். காரியத்தை ஈஸியாக முடிக்கிறதுக்கு பெரியவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப அனுசரணையாக மாணவர்கள் நடந்து கொள்ள வேண்டிய நாட்கள் இந்த 10 நாட்கள். அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணவரவு ஏற்றிறக்கமாக இருக்கும். எடுத்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசிப்பது நல்லது. ஆக்சுவலி எந்த ஒரு காரியத்திலும் அவசர முடிவை எடுக்க தூண்டும். ஸோ தயவுசெய்து கலைத்துறையில் இருக்கிறவங்க அவசரமாக எதையும் பண்ண வேண்டாம். மீறி எது பண்ணாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா அரசியலில் இருப்பவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அரசியலில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி வெற்றுமை உண்டாகும். ஸோ மேலிடத்தில் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி அது உண்டாகும் போது அதில் இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கணும். எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் மூலம் நன்மை உண்டாகும். அதனால் வேலைகள் நினைத்து எதுவும் கவலைப்பட வேண்டாம். ஆக மொத்தம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் தாங்க பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப இந்த 10 நாட்கள் நடந்து பயன் பெறுங்க. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சிறப்பு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதையும் சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு அவிட்ட 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த கடைசி 10 நாட்கள் ஏப்ரலில் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியது இருக்குது. உறவினர்களிடம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் நன்மை அளிக்கக்கூடிய நாட்கள் அமையும். சக பணியாளர்கள் உங்களுக்கு தொல்லை தருவதாக அமையும். ஸோ பார்த்துக்குங்க. அப்புறம் சதயம் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதம் கடைசி 10 நாள் மற்றவர்கள் வேலைக்காக அலைய நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியை தவிர மற்றவைகள் கவனத்தை சிதற விடலாம். வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான உறவு காணப்படும். பிள்ளைகள் கல்வியில் மற்ற வகையில் சிறந்து விளங்குவாங்க. உங்களுக்கு சூழ்நிலை இப்படி தான், இதற்கேற்ப நடந்துக்குங்க. அப்புறம் புரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த மாதம் கடைசி 10 நாள் காரிய தடை, வீண் அலைச்சல், டென்ஷன் உண்டாகலாம். எல்லாத்துலேயும் கவனம் தேவை. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். எல்லாவற்றிலுமே சாதகமான பலனே கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம், பணவரவில் திருப்தி ஆகியவை இருக்கும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. பெண்கள் அடுத்தவர்களிடம் பேசும்போது கவனமாக பேசுவது சிறந்தது. அலுவலகத்தில் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் பொறுமை கடைபிடித்தீங்கன்னா வெற்றி காண்பது ஈஸியாக இருக்கும்.
இது உங்கள் நட்சத்திரத்துக்கு. உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சுச்சுவேஷன் எப்படிங்கிறத சொல்லிட்டேன். இதற்கேற்ப நடந்துக்குங்க. நீங்கள் பரிகாரமாக இப்போ சிவனை வணங்கி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை டெய்லி செய்திங்கன்னா துன்பங்கள் போகும், மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் கும்ப ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.